இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, ஒரு பதவி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணி உங்களை ஒரு அதிபதியாக வைப்பார், ராஜாவாக வைப்பார். அவருடைய மகிமையின் நிமித்தம் இதையும் உங்களுக்கு செய்வார். உங்களோட பேரை பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் பண்ண மாட்டார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, அவருடைய மகிமையை காண்பிக்கிறதுக்காக உங்கள் மூலமாக ஆண்டவர் இதை செய்வார். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை நிமித்தம் இதை செய்வார். ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கேயோ என்னோடய வாழ்க்கை போகுதே அப்படின்னு நீங்கள் சொல்லி பயந்துட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் பெரிய இடத்துல இருந்து ஆண்டவருடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். இது நம்மளோட குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறது நிமித்தம் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார்.